தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்திருந்த நேரம் காவலர் ஒருவர் சீமானுக்கு சல்யூட் வைக்கிற காணொலி பேசும் பொருளாகி உள்ளது. சீமான் அவர்களும் முதல்வர் பாணியில் வந்து இறங்கியது அங்கிருந்தவர்களிடையே வரவேற்பு பெற்றுள்ளது. கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழைக்கு வரலாறு காணாத அளவில் தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சீமான் தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றார். இந்நிலையில்தான் காவலர் சீமானுக்கு சல்யூட் அடித்துள்ளார். மேலும் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையிலும் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அங்குள்ள மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தார். மேலும் அப்பகுதி மக்கள் எந்தவொரு அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கவில்லை, சாப்பிடக்கூட வழியில்லாமல் இருந்தோம். ஆனால் இன்று சீமான் எங்களுக்கு நல்லது செய்கின்றார் என்று சீமானை புகழ்ந்து பேசியிருந்தனர். இனிவரும் தேர்தலில் சீமான் தான் ஜெயிப்பார் என்றும் வேறு எந்த கட்சியும் ஜெயிக்காது என்று உரக்க கூறியிருந்தனர். தமிழ் தேசியம், ஈழ மக்களுக்கு ஆதரவு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு கடந்த 2010ஆம் ஆண்டு சீமான் உருவாக்கிய கட்சிதான் நாம் தமிழர் கட்சி. சீமானின் கருத்துக்களால் இளைஞர்கள் பலரும் நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அவதியுற்ற நிலையில் சீமான் தான் மக்களுக்கு ஓடி வந்து உதவினார் என்று மக்கள் பலரும் சீமானை புகழ்ந்து வருவதும் கவனிக்கத்தக்கது.